ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 21 எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் நம்மளோட ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் கொடுத்துட்டே இருப்பேன். மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, கனெக்டாகவே இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த மேட்ச்சுக்கு எல்லா விதமான அனாலிசிஸுமே நம்ம வீடியோவில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு ஸோ வென்யூ அண்ட் பிக்சர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் ஹோம் கிரவுண்டான ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து முதல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டாக இருந்துச்சு. மதியம் மேட்ச்சு கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து அதிக ரன்கள் போகக்கூடிய விக்கெட் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 185, 200 இதுக்கு மேலேயுமே அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் போன வருஷம். ட்ரூ பவுன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸு, மிடில் வந்து கொஞ்சம் கிரிப் கிடைக்கும், கொஞ்சம் ஸ்லோவாகும். இந்த கட்டர்ஸு ஸ்லோவர் ஒன்ஸு, அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்பின்னர்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டேல் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் பேசஸை பொறுத்த வரைக்கும் 65% இந்த கட்டர்ஸு ஸ்லோவர் ஒன்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ் தான் வந்து விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 35% விக்கெட் எடுக்கலாம். எப்படின்னா இப்போ எஸ்ஆர்ஹெச்சில் வந்து ஒரு சிவங்குமார்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து போன மேட்ச் 3 விக்கெட்டு, அவர் மாதிரி ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் நூர் அகமது, ரஷீத் கான் இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் இது. ஐடியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறது தான் ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிஸ் கிளாசன், லைம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் எகெயின் உள்ள ட்ரை பண்ணலாம். ஸோ அனிகேட் வர்மா, அர்ஷ்தூபே போன மேட்ச் வந்து ஷகீல் அரோராவை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவன்குமார், இஷான் மல்லிங்கா, அஷர் பட்டேல், ஜெயதேவ் உன்னாட்கட் இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். ஸோ இதில் இந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வைபவ் சூரியவன்ஷி, எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜுரைல், சிம்ரன் ஹெட்மே, டோனமன் ஃபெரேரா, அதுக்கப்புறம் ஜடேஜா, ஜோஃப்ராச்சன், ஆண்ட்ரே பர்கர், ரவி பிஷ்னாய், பிரிஜேஷ் சர்மா, அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா கண்டிப்பாக உள்ள பிளேயிங் உள்ள இருப்பார். ஸோ துஷார் தேஷ்பாண்டேவும் பிரிஜேஷ் சர்மா யாராவது ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுவாங்க இந்த மேட்ச்சு. ஸோ மாற்றி ப்ளே பண்ண வைக்கிறாங்க ஒவ்வொரு மேட்சும். ஆறாவது தான் இப்போதைக்கு 4 மேட்சுமே வின் பண்ணி ஒரு செம்ம ஸ்ட்ராங் ஸ்டைலாக இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரே ஒரு மேட்ச் தான் வின்னுன்றது பண்ணியிருக்காங்க. பேட் கமிங்ஸோட பவுலிங்கையும் கேப்டன்சியும் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துருவோம். டீம் ஃபார்ம் மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு பேட்டிங் டாப் 6 இருக்கக்கூடிய டிஸ்ட்ரக்டிவ் அக்ரஷன் மட்டுமே அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து பவுலர்ஸ் தான் இங்கே வந்து பெரிய வீக்னஸாகவே இருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு பேட் கமிங்ஸ் இல்லை. ஸோ பெரிய பவுலர்ஸே கிடையாது. யார் இருக்காங்கன்னா ஜெய்தேவ் உன்னாட்கட்டு, ஹர்ஷல் பட்டேல் ஒரு காலத்தில் விக்கெட்டாக எடுப்பார். பட் இருந்தாலும் ரன்கள் அதிகமாக கொடுப்பார். இப்போ வந்து விக்கெட் எடுக்க முடியல, ரன்களும் அதிகமாக போகுது. ஸோ பெருசாக பவுலிங்கே கிடையாது. இந்த சிவங்குமார்ன்ற ஒரு யங்ஸ்டர் உள்ள இறக்கியிருக்காங்க, லெஸ்ட் ஸ்பின்னரு. ஸோ அவர் தான் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுமே மேலே சூப்பராக விளாண்டுட்டுருக்காங்க. அதே பவுலிங்கு ரவி பிஷ்னாய் ஸ்பின்னு பார்த்துக்கிறாரு, ஆண்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பவுலிங் இதை வச்சுருக்காங்க. என்ன வீக்னஸ் வந்து மிடில் ஆர்டர் தான். ஹெட்மேயர் பெருசாக ஃபயர் ஆகலை இந்த வருஷம். டோனமன் ஃபெரேராவை ட்ரை பண்ணுறாங்க, பட் வாய்ப்புகளும் கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்ச மேட்ச்சில் அவுட்டும் ஆயிருக்காரு. ரியான் பராகுமே பெருசாக பேட்டிங் ஃபார்மில் கிடையாது. கேப்டன்சி ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே பண்ணி ஜெயிச்சிருக்காங்க மேட்சை. ஸோ இதுதான் வந்து டீம் ஃபார்ம்னு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பிளே ஸ்டாட்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப் 5 பார்த்துருவோம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டாக 70 ஆவரேஜ் இருக்குது. அதேமாதிரி இந்த வென்யூவில் 60 ஆவரேஜ் இருக்குது. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் கொடுத்தாங்கன்னா எகெயின் ஒரு ஹை ஸ்கோர் போகலாம். போன மேட்ச் வந்து ஹேஷல் கூட கட் அடிக்கிறேன்னு ட்ரை பண்ணி பால் இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்ததுனால காட்பிகண்ட் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஹென்ரிஸ் கிளாசன் தான் வந்து ஒரு ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ். ஒரு அபிஷேக் சர்மா, ஒரு டிராவிஸ் ஹெட்டு, ஸோ ஒரு இஷான் கிஷான், இந்த டாப் 3 இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பாங்க, எல்லா ஒரு மேட்ச் வந்து அவுட் ஆயிடுவாங்க. ஸோ ஃப்ளாப் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பட் ஹென்ரிஸ் கிளாசன் எந்த மேட்ச் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஓவர்லேயே 3 விக்கெட் போயிடுச்சா, ஓகே அங்கே வந்து நான் இவ்வளோ ரன் அடிச்சு கொடுக்குறேன், 50 ரன்னுக்கு மேலே அடிப்பேன். ஸோ இல்லை கிடைக்கிற பாலில் கடைசியில் ஃபினிஷர் ரோல் கூட பண்ணக்கூடிய ஒரு ஹென்ரிஸ் கிளாசன் மினிமம் எல்லா மேட்ச்லையும் 30 ரன்கள் அடிச்சிடுறாரு. அடிச்சுட்டு தான் அவுட்டுன்றது ஆறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இவருக்குமே 58 ஆவரேஜ் வென்யூலையும் எகென்ஸ்டாகவும் 50 ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் அவருக்குமே 2.3 விக்கெட் ஆவரேஜ்ன்றது எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ இஷான் கிஷானுக்கு 53 ஆவரேஜ்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் அஷர் பட்டேல், ஸோ அவருக்கு 2 விக்கெட் ஆவரேஜ் ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் வந்து 53 ஆவரேஜ் இருக்குது. ஸோ பவர் பிளேவை யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக. பட் இதுக்கு பேட்டிலுமே இருக்கும். இது இஷான் கிஷான் இல்லை, இது வந்து டிராவிஸ் ஹெட்டு. ஸோ அவருக்கு வந்து 53 ஆவரேஜ் இருக்குது ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக. இதுதான் வந்து டாப் 5 ஒரு ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்ட்டு இன்றைக்கான மேட்ச்க்கு. ஸோ இப்போது நம்ம மிச்ச பிளேயர்ஸ்க்கான லிஸ்ட்டுன்றதை பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நோட்டபுளான ஒரு பிளேயர் அப்படின்னா இவரை வச்சுருக்காரு ஆர்ஆர்க்கு எகென்ஸ்ட் ஆவரேஜ் ப்ளஸ் இந்த வென்யூலையும் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த கிரவுண்டு இந்த ஹோம் கிரவுண்டில் ஓரளவுக்கு சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அவருக்கு வந்து அதிகபட்சமாக அடுத்தபடியாக அந்த அஞ்சு பிளேயர்ஸ்க்கு அப்புறமா 6வது பிளேயர் அவருக்கு அதிகமான ஸ்டாட்ஸ் இருக்குது. நம்ம சொல்லியிருந்த சிவங்குமார் இவர் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. போன மேட்ச்சுமே பஞ்சாப் எகென்ஸ்டாக 3 விக்கெட் இவர் தான் எடுத்தார். இவர் மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுத்தார், யாருமே பெருசாக விக்கெட் எடுக்க முடியல. இங்கே நோட்டபுளான ஒரு ஆவரேஜ் அப்படின்னா த்ரூஜுலே நல்லா ஃபார்மில் இருக்கார். 30 ஆவரேஜும் 35 ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சந்தீப் சர்மா அவங்க விக்கெட் ஆவரேஜ் 1.6 1.4 நல்ல விக்கெட் ஆவரேஜ். ரவி பிஷ்ணாய் 2.3 1.9 நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜ். ஆர்ச்சருக்குமே நல்ல விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. இங்கே அதிகபட்சமாக ஹர்ஷல் பட்டேல் விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். பட் கரண்ட்லி சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது, விக்கெட் எடுக்க முடியறதில்ல. அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்லுது இந்த மாதிரி வந்து விக்கெட் ஆவரேஜ் இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் இந்த கரண்ட் சீசன் இந்த இயரில் ஆவரேஜ்னு பார்த்தோன்னா சுத்தமாக விக்கெட்டே எடுக்கல, 0 விக்கெட்டில் தான் இருந்துகிட்ருக்காரு ஹர்ஷல் பட்டேல். ஜெயதேவ் உனாட்கர் சில மேட்சஸில் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்ச் வந்து ஆர்ஆர் தான் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சைடு. ஸோ அவருடைய இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்ஸு. ஸோ இதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் நான்ட்ரே பர்கரும் இவங்களுடைய இம்பேக்ட் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும் இந்த மேட்ச்சு. கண்டிப்பாக ஒரு 150 போடுறாங்க. விக்கெட் ஆவரேஜுமே ஆர்ச்சருக்கு 2.1 இருக்குது. இந்த பக்கம் சிவங்குமார் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் ஏன் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அவருடைய ஸ்லோவர் ஒன்ஸ், அவர் அதிகமாக ஸ்லோவர் ஒன்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ கட்டர்ஸு, ஸ்லோவர் ஒன்ஸு, ஒய்டி ஆக்கர்ஸு, இந்த மாதிரி வேரியேஷன்ஸு, ஸ்லோ பவுன்சர்ஸு இந்த மாதிரி போடுறப்போ ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் யாராவது ஒருத்தர் வந்து ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த மாதிரி சமயத்தில். பட் சிவங்குமார் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரு. ஸோ போன மேட்ச்சில் இப்போது இந்த கரண்ட் சீசனில் எஸ்ஆர்ஹெச்க்கு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரே பவுலர் சிவங்குமார் மட்டும்தான். ஸோ இவருடைய இம்பேக்ட்டுமே இந்த மேட்ச் ஹையாக இருக்கும். இந்த வென்யூலையும் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூவன் ஆகிருக்கு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் grip ஆகும் பிச்சு. ஸோ இந்த மிடில் ஆர்டரில் வந்து ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் டோனோவன் ஃபெரேரா, ரியான் பராகு, அதுக்கப்புறம் ஹெட்மேயர் பெருசாக யாருமே ஃபார்மில் கிடையாது. அப்போ சிவங்குமாருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹெட் டு ஹெட் மென்டாலஜின்றதை பார்த்துலாம். மென்டாலஜியை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் தான். ஸோ பெரிய அளவில் ஒரு அப்சைடு கிடையாது. பட் ஸ்டில் இப்போ இருக்க கரண்ட் டோர்னமெண்ட்டு கான்டெஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆருக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. அவங்க தான் 4 மேட்ச் 4 வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரவி பிஷ்ணாய் நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. பேசஸுமே இருக்காங்க. ஸோ நான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பயங்கரமான ஆவரேஜ் இருக்கார் எகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ்ன்றது ஆர்ஆருக்கு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரௌடோட அட்வான்டேஜ் மட்டுமே, அதாவது சப்போர்ட் மட்டுமே ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஸோ அந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோம் கிரவுண்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ சில பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் கிரவுண்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்புன்றது எஸ்ஆர்ஹெச்க்கு இருக்குது. ஸோ மென்டாலஜியை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்குது. பட் வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்ஆருக்கு தான் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் பெரிய அளவில் வின் பண்ணுறது இல்லை இந்த டோர்னமெண்ட்டில். பெருசாக பெர்ஃபார்மன்ஸுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ மேட்ச் ஆஃப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா விசேஷ் ஆண்ட்ரே பர்கர் அண்ட் ஆர்ச்சர். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ஆர்ச்சருக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மா மறுபடியும் ஒரு ஸ்லோ விக்கெட் கொடுக்குறாங்க. முகமது ஷமி எடுத்தார். ஒரு 2 ஓவரில் வந்து அபிஷேக் சர்மாவே எடுத்தார். அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டையும் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி விக்கெட்லாம் கொடுத்தாங்கன்னா ஆர்ச்சரும் ஆண்ட்ரே பர்கரும் கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் பிச்சு போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரியான பிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேபி நைட் மேட்ச்சு கொஞ்சம் இன்னுமே நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆர்ஆர் டாப் ஆர்டர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் லோவர், ஹர்ஷல் பட்டேல் விசஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எப்படி டெத் ஓவர்ஸ் வரைக்கும் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த மிடில் ஆர்டரில் தான் வந்துட்டு சிவங்குமார் அதேமாதிரி டெத் ஹிட்டர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ ஆர்ஆரில் அவங்க வந்து ஹர்ஷல் பட்டேலுக்கு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் ஓப்பனிங்லாம் அவுட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர் மேட்சாக பார்த்துடலாம். ஹென்ரிஸ் கிளாசன் விஸ் ரவி பிஷ்ணாய். ஸ்பின்னர் சூப்பராக ஆடக்கூடிய ஹென்ரிஸ் கிளாசன். ஸோ அதில் வந்து ரவி பிஷ்ணாய்க்கு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அட்வான்டேஜ் வந்து கிளாசனுக்கு தான் கண்டிப்பாக. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன் சந்தீப் சர்மாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. இஷான் கிஷன் கேப்டன்சி ப்ரெஷர்லேயே இருக்கார், பெருசாக ஃபார்ம்லேயே இல்லை. அதேமாதிரி கொஞ்சம் ரன்கள் அடிக்கிறாரு. பட் அவருக்கு மட்டும் கரெக்டாக பயங்கரமான ஒரு கேட்சை பிடிச்சி அவுட் பண்ணி விட்டுறாங்க. போன மேட்சுமே மார்க்கோ யான்சன் ஒரு 100 கேட்ச், சரியான கேட்ச்சு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் சர்மாவுக்கு ஒரு பாசிபிலிட்டின்றது இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீ பேட்டில்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா யார் எத்தனை டைம் அவுட் ஆகியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். மோஸ்ட் டிஸ்மிசல்ஸ். ஸோ டிராவிஸ் ஹெட்டை 3 டைம் அவுட் ஆகியிருக்காரு ஆர்ச்சரு. ஸோ அட்வான்டேஜ் வந்து டேரெக்டாக ஆர்ச்சருக்கு தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா T20 டிஸ்மிசல்ஸ் 3 டைம் பண்ணியிருக்காரு டிராவிஸ் ஹெட்டை. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட் டாட் பால்ஸும் அதிகமாக ஆடிருக்காரு, அவுட்டும் ஆகிருக்காரு ஆர்ச்சருக்கு. பேட்டில் 2 பார்த்துடலாம். எஸ்வி ஜெய்ஸ்வாலை ஹர்ஷல் பட்டேல் IPL 4 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ஸோ அது காரணம் அவருடைய வேரியேஷன்ஸ் தான். டிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்லோவர் ஒன்ஸ் போட்டு சம்டைம்ஸ் பிஸ்கிட் ஆச்சு, கையை சரியாக படலை அப்படின்னா கையில் போய் உட்காந்துடும். ஸோ அந்த மாதிரி விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு எஸ்வி ஜெய்ஸ்வாலை. ஸோ 4 டைம் அதிக முறை IPL டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு காலத்தில் ஹர்ஷல் பட்டேல் தான் மோஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு, அண்டர்ரேட்டட் பவுலர் இருந்திருக்காரு. பட் இந்த சீசன் பெருசாக அவருக்கு போகலை. பட் இந்த பேட்டிலில் அட்வான்டேஜ் ஹர்ஷல் பட்டேல் பேருக்கு. கீழே பேட்டில் 3ல் கிளாசனை வந்துட்டு ஜடேஜா ஒரே ஒரு டைம் அவுட் ஆகியிருக்காரு. பட் அதிக ரன்கள் அடிச்சிருக்காரு கிளாசன். ஜடேஜா 68 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். ஸோ மேசிவ் அட்வான்டேஜ் கிளாசன் தான். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் கிளாசன். யார் போட்டாலும் கண்டிப்பாக அவுட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பிகாஸ் அவருடைய நார்மலாகவே ஃப்ளாப் ரேட்டுன்றது ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஹென்ரிஸ் கிளாசன், இஷான் கிஷான், எஸ்வி ஜெய்ஸ்வால், டிராவிஸ் ஹெட்டு, வைபவ் சூரியவன்ஷி. ஸோ வைபவ் சூரியவன்ஷிலாம் இப்போ வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி சொல்லலாம். ஃப்ளாப் ரேட்டை ரொம்ப குறைச்சிருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. நீங்கள் வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுவாருன்னு நினச்சிட்டு ஒரு எடுக்க வேணாம். அவர் பார்த்தீங்க அப்படி இந்த மேட்ச் வந்து ரொம்பவுமே முக்கியமாகவும் இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்டு, பும்ரா, புவி யார் போட்டாலும் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணுறாரு. அவர் வந்து பவுலர்ஸை பார்க்குறதில்ல, அவங்க போடுற பாலை தான் வந்து பார்த்து பாலை பார்க்குறோம் கரெக்டாக அடிக்கிறோன்ற மாதிரி அடிக்கிறாரு. அதே மாதிரி சிங்கிள் எடுக்க வேண்டிய பாலை சிங்கிள் எடுக்கிறார். ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா பால் ஹிட் பண்ண போய் 2-3 மேட்ச் கேட்ச் ஆச்சு, அப்புறம் 2-3 மேட்ச் கிளிக் ஆச்சு, 100லாம் அடித்தார். பட் இந்த சீசன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரியுது. ஏன்னா த்ரோ அவுட்டாக போன வருஷத்துல இப்போ வரைக்கும் அண்டர்-19 இந்தியா அந்த மாதிரி எக்கச்சக்க ஏசியா கப்பு என்னென்னமோ மேட்சஸ்லாம் நிறையா ப்ளே பண்ணி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்காரு. ஒரு வைபவ் சூரியவன்ஷி இப்போ வந்து ஃப்ளாப் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காரு. அதை நீங்களுமே நோட் பண்ணியிருப்பீங்க அவருடைய பேட்டிங் ஸ்டைல்லையும். குறிப்பாக SRHோட பவுலிங்கு அவ்வளோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இந்த மேட்ச் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வைபவ் சூரியவன்ஷி. தாராளமாக நீங்கள் கேப்டன் வைஸியாக கூட ட்ரை பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவரை நம்பி ஒரு யூனிவர்சல் கேப்டன் வைஸியாக வர அளவுக்கு ஒரு டேலண்டடான இந்த IPL தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு வைபவ் சூரியவன்ஷி. கீழே நிதிஷ்குமார் ரெட்டி, ரவி பிஷ்னாய், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷல் பட்டேல், சிவங்குமார், சந்தீப் சர்மா. ஸோ இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பவுலர்ஸை குறைச்சிட்டு பேட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு கூட பெட்டராக இருக்கும். எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன், அதிகபட்ச ஸ்டாட்ஸு ஹென்ரிஸ் கிளாசன் வைஸ் கேப்டன். ஸோ இந்த பக்கம் த்ரூ ஜுரேலில் ட்ரை பண்ணலாம். ஒரு சந்தீப் சர்மா இல்லை ஹர்ஷல் பட்டேல் அவங்கள வந்து எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் நாண்ட்ரே பர்கர். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரம்பி பிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். கேப்டன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ SRH பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேசிங்கில் கிளாசன் வந்து போட்டுருங்க கேப்டனாக. வைஸ் கேப்டன் ஹர்ஷல் பட்டேல். மேபி டெத் ஓவர்ஸ் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் விக்கெட் எடுக்கிறதுக்கு. நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜுமே வச்சிருக்காரு RRக்கு எகென்ஸ்டாக. இங்கிட்ட எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன், RR வந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் வைஸ் கேப்டன் போடலாம். நல்ல ஒரு விக்கெட் நேக்கில் இருக்கார். ஸோ அவரை டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆகுறாங்க. விராட் கோலியே இன்னுமே சூப்பரான ஒரு பாலில் கூகுளில் விக்கெட்டுன்றது எடுத்தார் ரவி பிஷ்னாய். ஸோ சில மாற்றங்கள் பண்ணியிருக்கதாகவும் இந்த டிவியில் அனலைஸ் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. பட் ஸ்டில் பேட்டர்ஸ் வந்து அவர் டேக் ஆன் பண்ண போய் தான் வந்து விக்கெட் எடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த விக்கெட்ஸ் அவரை டேக் ஆன் பண்ண போய் தான் அவுட் ஆகிருக்காங்க பேட்டர்ஸ். ஸோ இன்னுமே நல்ல விக்கெட் டேக்கிங் இதில் இருக்கார். ஸோ ஃபைனலாக எந்த டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். அனாலிசிஸ் படி ஒரு 52% வந்துட்டு SRHக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் படி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டாஸுமே இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணலாம். பட் இந்த கரண்ட் ஃபார்ம் பயங்கரமான ஒரு டீமு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காங்க, 4 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து RR வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னுமே அதிகமாகவே இருக்குது. ஸோ இதான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. RRக்கு தான் அதிக கேப்பபிலிட்டியான டீமாகவே இருக்காங்க. ஸோ அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷான் இந்த டாப் 3 எடுத்துட்டா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஹென்ரிஸ் கிளாசனும் மட்டும் கொஞ்சம் ரன்கள் ஏற்றி விட்றாங்க. பட் பவுலிங் சரியில்லை SRHல. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதான் நம்மளோட அனாலிசிஸ். நம்ம வீடியோ லைக் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.